இன்னும் கொஞ்சம் கூடவே படிக்கலாம். அவங்க எங்களுக்கு விளங்கவும் படுத்த ஈஸியா இருக்கும். இப்ப ஒன்னலைக்கு போயிட்டோம்னா நாங்க வீட்டுல போயிட்டு சும்மா இது கேம் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நான் 50 நிமிஷம்னா ஒரு பாடத்துக்கு 50 நிமிஷம்னா நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா வழங்கப்படுத்தலாம். பகீஷன் உங்களோட அதிமிகேஸ் கீர்த்தன் சர்மா அதுதான் படிக்கிறீங்க எல்லாரும் grade 6 ஓகே. நீங்க சொல்லுங்க, இப்ப 30 நிமிஷத்தால ஸ்கூல் டைம் அதிகரிக்க போறாங்க. இனி 2 மணி தான் ஸ்கூல் முடியும். இது நல்லமா? நல்லா என்ன காரணம்? நாங்க படிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் கூடவே படிக்கலாம். நல்லது. அது ஒரு பாடம் 50 நிமிஷம்னா ஒர்க் எல்லாம் டீச்சரும் திருத்தி தருவாங்க. இப்ப 40 நிமிஷத்துல நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, ஸ்லோவா எழுதுறாங்களுக்கெல்லாம் கஷ்டமா போகுது. ஆனா இப்ப 2 மணினா எல்லாம் மெதுவா எழுதி இது கணக்கான டைம்ல கொண்டு போறாங்க. அப்ப நல்ல விஷயம். மத்தது அந்த அவங்க எங்களுக்கு விளங்கவும் படுத்த ஈஸியா இருக்கும். அதாவது கேள்வி கொடுத்தாங்கன்னா நாங்க அதை நாங்க ஏதாவது கேள்வி கேட்டா அந்த டைமுக்குள்ள செஞ்சு கொடுக்கலாம். இப்ப இருக்கிற டைமுக்குள்ள அது செய்யவே முடியாது. டைம்னா 1:30க்குள்ள எல்லா பாடத்தையும் முடிச்சு விளங்கப்படுத்தணும். விளங்கப்படுத்தக்குள்ள டைம் 10 நிமிஷம் விளங்கப்படுத்தினா மிச்சம் 30 நிமிஷமே எழுத லேட் ஆகுதா? இப்ப நான் 50 நிமிஷம்னா ஒரு பாடத்துக்கு 50 நிமிஷம்னா நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா விளங்கப்படுத்தலாம். விளங்காத ஆக்களுக்கு டவுட் கேட்டு விளங்கப்படுத்தலாம். மற்றது நாங்க இப்ப ஒன்னலைக்கு போயிட்டோம்னா நாங்க வீட்டுல போயிட்டு சும்மா இது கேம் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா 2 மணினா இப்ப நாங்க அந்த டைம்லயும் நாங்க படிச்சுட்டு தான் இருக்கோம். அதுவும் ஒரு எங்களுக்கு பிரயோஜனமான விஷயமா இருக்கு. சூப்பர் சூப்பர், நல்லா காய்ச்சிங்களா? நல்லா வரலாம்.